இந்திய கூட்டணிக்கு யார் பிரதமர்? இந்திய கூட்டணி தேசிய கட்சியா இருக்குல்ல, தேசிய கட்சி இருக்குல்ல, தேசிய கட்சியா இருக்கு, கம்யூனிஸ்ட் தேசிய கட்சி, தேசிய கட்சியாக இருக்கட்டும். அதை பத்தி நமக்கு வரல. இந்திய கூட்டணிக்கு யார் பிரதமர்? இன்னைக்கு அவங்க வந்து தேர்தல் அவங்க ஒரு கூட்டணியா இருக்காங்கல்ல, அவங்களுக்குள்ள மல்லிகார்ஜுன கார்கே இருக்கலாம், ராகுல் காந்தியா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். ஆனா அவங்களுக்குள்ள பிரதமர் வேட்பாளர் இருக்காங்கல்ல. இந்தியா கூட்டணிக்கு யார் வேணாலும் பிரதமர் வேட்பாளரா இருக்கலாம் அப்படின்னும் போது நாம் தமிழர் கட்சிக்கும் யார் வேணாலும் பிரதமர் வேட்பாளரா இருக்கலாம். ஹோலி பண்டிகை வந்ததுனால பொங்கல் பண்டிகை அழிஞ்சு போச்சா? ஹோலி பண்டிகை வந்ததுனால பொங்கல் பண்டிகை அழிஞ்சு போச்சான்ல. நீங்க ஹோலி பண்டிகைக்கு இந்தியா முழுக்க விடுமுறை விடுறீங்க இல்லையா? பொங்கலுக்கு தமிழ்நாட்டை தாண்டி வேற எங்க விடுமுறை சொல்றது இல்ல. அவர் கருணாநிதி தான் கெடுத்தாருன்றதா பேச்சு. இன்னைக்கும் யார் ஒருவரும் தன்னை விட பெரிய ஆளா வந்துடக்கூடாது. இன்னைக்கு ஈழ யுத்தத்துல கருணாநிதியோட துரோகம் எங்க வந்து நிக்குது? தலைவர் பிரபாகரன் கருணாநிதியோட பெரிய ஆளுன்னு உலகம் சொல்லிடக்கூடாது. தமிழ் தேசியனத்துக்கு நான் தான் தலைவர், தமிழ் தேசியனத்துக்கு பிரபாகரன் தலைவர்னு வந்துடக்கூடாதுன்றதுதான் அவர் எண்ணம். அந்த படுகொலையை பார்த்து சகிச்சுக்கிட்டு இருந்தாரு. வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில தொழிற்சங்க தலைவர் அன்பு தென்னரசன் அவர்கள் இருந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். தேர்தலெல்லாம் முடிஞ்சு இப்போ ரொம்ப கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஏன்னா பரப்புரைகள் தொடர்ந்து பயணிச்சுக்கு 40 தொகுதிகள் எல்லாருமே நீங்கள் தனியாக நிற்கிறதுனால அந்த பரப்புரைகள் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்க. இப்போ அடுத்த கட்ட தேர்தல் ஒவ்வொன்றா நடந்துட்டு இருக்கு இல்லையா? 3 கட்ட தேர்தல் நடக்குது. அப்போ வரும்பொழுது பார்த்தீங்கன்னா இப்போ வர கருத்து கணிப்புகள்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக வந்து 37 இடங்கள் கிட்ட ஜெயிக்கும், 2ஆம் இடம் 3ஆம் இடம் போட்டி அப்படின்னா அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் வருது. நாம் தமிழன்ற பேரே வரலையே அதில். அது திட்டமிட்டு புறந்துடலாம். அந்த அதிகார வர்க்கம் ஆளுங்கட்சி, மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி ஆளுங்கட்சியாக இருக்குது. அதனுடைய தயவு இங்கே தமிழகத்தில் உள்ள கட்சிகளுக்கு தேவைப்படுது, ஊடகங்களுக்கு தேவைப்படுது. அப்போ வந்து நாம் தமிழ் கட்சியை வந்து ஒரு பொருட்டாகவே அவங்க எடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த தேர்தல் முடிவுக்கு அப்புறம் அது தெரியும் உங்களுக்கு. தவிர்க்க முடியாத கட்சி நாம் தமிழ் கட்சி என்பதை இந்த தேர்தல் முடிவு வந்து வெளிப்படுத்தும், உறுதியாக வெளிப்படுத்தும். இல்லை, யார் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொல்ல முடியாதனால சில பலவீனங்கள் இருக்குமோ? அப்படி இல்லையே. இப்போ பிரதமர் வேட்பாளர் நீங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டணிக்கு நரேந்திர மோடி பிரதமர் வேட்பாளர்னு சொல்றாங்க. இந்திய கூட்டணிக்கு யார் பிரதமர்? இந்த தேசிய கட்சியா இருக்குல்ல, அது ஒரு தேசிய கட்சி இருக்குல்ல, தேசிய கட்சியா இருக்கு, கம்யூனிஸ்ட் தேசிய கட்சி, தேசிய கட்சியாக இருக்கட்டும். அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. இந்திய கூட்டணிக்கு யார் பிரதமர் இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து அவங்க ஒரு கூட்டணியா இருக்காங்கல்ல. அவங்களுக்குள்ள மல்லிகார்ஜுன கார்கே இருக்கலாம், ராகுல் காந்தியா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். ஆனா அவங்களுக்குள்ள பிரதமர் வேட்பாளர் இருக்காங்கல்ல. இந்தியா கூட்டணிக்கு யார் வேணாலும் பிரதமர் வேட்பாளரா இருக்கலாம் அப்படின்னும் போது நாம் தமிழர் கட்சிக்கும் யார் வேணாலும் பிரதமர் வேட்பாளரா இருக்கலாம். அது நீங்க தமிழ்நாட்டில் மட்டும் தானே போட்டி போடுறீங்க? எத்தனை கட்சிகள் அந்த மாநிலத்தில் மட்டும் போட்டி போடுற கட்சி இந்த தேர்தலை சந்திக்குது? ஒவ்வொரு மாநில கட்சிகளும் இந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்குது இல்ல. அப்ப நீங்க ஒரு தேசிய கட்சியோட பல மாநில கட்சிகளோட சேர்ந்து கூட்டணி வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சீமான் அவர்களும் பிரதமர் வேட்பாளர்னு சொல்லலாம், தவறே கிடையாது, யாரை வேணா சொல்லலாம் பிரதமர் வேட்பாளர்னு. ஆனால் இந்த இதுக்கு வாக்கு கேட்கும் பொழுது நாங்க வந்து இந்தியாவுக்கு சில நாடாளுமன்ற சில பணிகளை மேற்கொள்றோம் அப்படின்னு சொல்லணும்ல. அது யாருன்னு சொல்லணும்ல. அதுக்காக நாங்க செய்வோம்ல, நாம் தமிழ் கட்சி செய்வோம்ல. நாம் தமிழ் கட்சி தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்காக பாராளுமன்றத்தில் குரல் எழுப்போம்ல. இந்த கோரிக்கைகளை இதுவரைக்கும் வந்த அரசுகள் எந்த அரசும் செய்து தரல. இதை செய்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு அணிதிரண்டு போராட்டம்ல. ஒரு போராட்டம். நாம் தமிழ் கட்சி என்பதே ஒரு போராட்ட கட்சி தானே. நாங்கள் தேர்தல் முடிஞ்சு இப்போ வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னீங்க. அப்படிலாம் எங்களுக்கு உண்மை இல்லை. நாங்கள் எப்பொழுதும் களத்தை போராடிக்கிட்டு தான். இது ஒரு போர்க்களம் என்பதை முடிவு செய்து தான் நாங்கள் இறங்கியிருக்கோம். அதனால வந்து எங்களுடைய வேலை முன்னாடி என்ன வேலை செஞ்சோமோ அதே வேலை தேர்தல் அப்போ கொஞ்சம் கூடுதலாக செஞ்சோம், இப்போ குறைவாக செய்கிறோம். சரியான பயிற்சி எளிதான வெற்றி. அந்த சரியான பயிற்சிகள் நாங்கள் செய்துக்கிட்டே தான் இருப்போம். 2026 தேர்தலுக்கு அது சரி, நாங்கள் சட்டமன்ற தேர்தலுங்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கீங்க. 2024 தேர்தலில் வந்து ஒரு நாடாளுமன்ற தேர்தல் பொழுது ஒரு குறுகிய ஒரு மாநில கண்ணோட்டத்தில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி தேசிய கண்ணோட்டத்தில் இணைய முடியும்னு கேட்குறாங்க. ஒரு தேசம் இது வந்து இந்தியா ஒரு தேசம் இல்லை. நீங்க இந்தியான்னு ஒதுக்க மாட்டேன்றீங்க. இல்லை, இந்தியா ஒரு தேசம் அல்ல, பல தேசிய இனங்களின் கூட்டமைப்பு, ஒரு ஒன்றியம்.
அந்த ஒன்றியத்துக்கு அந்தந்த தேசிய இனங்கள் அந்தந்த வலுவா போராடி அந்தந்த இந்தியா தேசியம் இல்லைங்கிறதே நீங்க தான் சொல்றீங்க. இந்தியா ஒரு இல்ல இந்தியில அரசியலமைப்பு சட்டமே சொல்லி ம். இந்தியா ஒரு தேசம்ன்ட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டமே சொல்லு. இந்தியா தட் இஸ் இந்தியா ஒரு நாடுங்கிறத நாம் தமிழர் கட்சி ஒத்துக்குதா? எது இந்தியான்ற ஒரு நாடுன்னு ஒண்ணு இருக்கு. இந்தியா நாங்கள் இந்தியா ஒரு நாடு என்பதை ஒத்துக்கல. ம். ஒரு ஒன்றியம், ஒரு பல பல தேசங்களின் கூட்டமைப்பு, அவ்வளவுதான். பல சமஸ்தானங்கள்லாம் உங்களுக்கு பிற மாநிலமா மாறி இதுவா மாறினது பிரிட்டிஷ் காலகட்டத்துல. அப்புறம் திருப்பி நீங்க அதை ஒத்துக்கவே மாட்டீங்க அப்படின்னா இல்லையே, நாங்க இப்பயும் சொல்றோமே, இந்தியா ஒரு தேசம் இல்ல. ஒரு தேசம் என்றால் அந்த தேசத்துக்கு ஒரு மொழி இருக்கணும். ஒரு தேசத்துக்கு ஒரு மொழி. அதுதான் இந்தியாவோட வலிமை இல்லையா? பல்வேறு மொழிகள், பல்வேறு இல்ல, அது வலிமை இல்ல. பல தேசிய இனங்களை சுரண்டி ஒரு சில தேசிய இனங்கள் மட்டும் வாழ்வதற்கான ஒரு தேசமே இல்லாத ஒரு கூட்டம் வாழ்வதற்கான ஒரு அமைப்பு தான். அதாவது அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, ஒரே ஒரு மொழியா இருக்கணும்ன்றீங்க. ஒரே ஒரு மொழியா இருக்கணும், ஒரு தேசத்திற்கான வரையறையே அதுதான். உலக மானுடவியல் வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. 1917 ஸ்டாலின் சொல்லியிருக்கு, வரையறுத்திருக்காரு. இதை உலக தேசிய இனங்கள் ஒத்துக்குச்சு. ஒரு தேசம் என்றால் ஒரு மொழி, ஒரு எல்லை வகுக்கப்பட்ட வாழ்விடம், ஒரு பண்பாடு, ஒரு கலாச்சாரம், இதுதான் ஒரு தேசம். இந்தியாவோட பெருமையே பல்வேறு கலாச்சாரங்கள், பல்வேறு மொழிகள் அப்படிங்கறதுதான் இல்லையா? பல்வேறு மொழிகள், பல்வேறு கலாச்சாரங்கள் எல்லாம் இருக்கட்டும், நாங்க வேணாமே சொல்லல. ஆனால் என் கலாச்சாரத்தை, என் பண்பாட்டை நீ ஒடுக்காதன்றோம், சீர்குலைக்காதன்றோம். அதுதான் இங்க வேணும். அவங்கவுங்க பண்பாட்டோட, அவங்களோட கலாச்சாரத்தோட, அவங்களோட கலையோட அவங்க வாழட்டும்ன்றோம். இப்ப நம்ம கேரளால இருக்காங்க இல்லையா, அவங்க மலையாள அந்த கலாச்சாரத்தோட இருக்காங்க. தமிழ் மக்கள் நம்ம ஒரு கலாச்சாரத்தோட இருக்கோம். நீங்க ஆந்திரால போனீங்கன்னா தெலுங்கு மக்கள் அவங்க கலாச்சாரத்தில் இருக்காங்க. வட இந்தியாவில போனீங்கன்னா குஜராத் மக்கள் ஒரு கலாச்சாரத்தை, யாரையும் ஒன்றும் பண்ண அவங்களுக்கு தனி கலாச்சாரம் இருக்கு இல்லையா? ஒரு தேசத்துல எப்படி இத்தனை கலாச்சாரம் வந்தது? ஒரு தேசமாக இருந்திருந்தால் அது எப்படி இத்தனை கலாச்சாரம் வந்துடும்? அப்ப நீங்க தமிழ்நாடு தேசம், அவங்க கேரளா தமிழகம் பிரிவினையாகாத பல தேசிய இனங்கள் ஒன்று சேர்ந்து வாழறோம்ல, ஒரு நாட்டை அமைக்கிறோம்ல. நீங்கள் ஒரு தேசிய இனம் இன்னொரு தேசிய இனத்தை சுரண்ட வேணாம், அழுத்த வேணாம், அவங்க பண்பாட்டை களவாட வேண்டாம்னு தான் நாங்க சொல்றோம். எல்லோரும் நீங்களா வாழுங்க, நாங்களா வாழறோம்னு தான் சொல்றோம். வாழ விடுங்கன்னு சொல்றோம். ஆனா இந்திய ஒன்றியம் அப்படி வாழ விடலை. எல்லா பண்பாட்டையும் எல்லா கலாச்சாரத்தையும் சிதைச்சி அங்கேருந்து நீங்க பார்த்துருப்பீங்க, ஹோலி பண்டிகை எப்போ உங்களுக்கு நினைவு தெரிஞ்சு எப்போ நாள் தமிழ்நாட்டில் கொண்டாடுறாங்க? நான் கல்லூரிக்கு படிக்கும் காலகட்டத்திலேருந்து 95, 94, 95, 94 அவ்வளோதான். ஏன் காலகட்டத்தில் இல்லையே அது? நான் 60, 63, 65, 66 இல்லையே அது. ஹோலி பண்டிகை வந்ததுனால பொங்கல் பண்டிகை அழிஞ்சு போச்சா? ஹோலி பண்டிகை வந்ததுனால பொங்கல் பண்டிகை அழிஞ்சு போச்சான்ல. நீங்க ஹோலி பண்டிகைக்கு இந்தியா முழுசும் விடுமுறை விடுறீங்க இல்லையா? பொங்கலுக்கு தமிழ்நாட்டை தாண்டி வேற எங்க விடுமுறை? நீங்க சொல்றதே தமிழர் திருநாள் தானே அது. தமிழர் திருநாளுங்க. நீங்க மகா சங்கராந்திக்கு ஏன் இங்க விடுமுறை விடுறீங்க? ஓணத்துக்கு இங்க விடுமுறை விடுறீங்க. ஏன் பொங்கலுக்கு அங்க விடுமுறை விடுறீங்களா கேரளாவில்? எங்களுடைய பொங்கலுக்கு கேரள மக்கள் இங்க அதிகமா வாழ்றாங்க, மலையாளிகள் அதிகமா வாழறாங்க. ஏங்க அவங்க அதிகமா இங்க வாழட்டும், இங்க ஓணமே உங்களுக்கு சென்னையில மட்டும் தான் லீவு, உங்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு லீவு கிடையாது. இங்க சென்னையில கூட விடுமுறை விடுறாங்களா இல்லையா? அங்க சென்னையில மட்டும் இடுக்கி மாவட்டத்துல தமிழர்கள் அதிகமா வாழறாங்க. இடுக்கி மாவட்டம்லாம் அங்க பொங்கலுக்கு விடுமுறை விடப்படுதா? 90 விழுக்காடு மக்கள் இடுக்கி மாவட்டம்ல தமிழர் தானங்க. தமிழர்களுடைய மாவட்டத்தை தானே நீங்க தூக்கி மலையாளிகளுக்கு கொடுத்தீங்க. அங்க விடுமுறை விடுறாங்களா? இல்லையே. இப்போ நீங்க சொல்ல வர்றீங்க இல்லையா, தமிழர், இப்போ நீங்க உங்களுடைய நாம் தமிழரோட மிக முக்கிய தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும், ஆந்திராவை ஆந்திரா ஆளணும், கேரளாவை மலையாளி ஆளணும். இப்ப அப்படிதான் ஆண்டுகிட்டு இருக்காங்க, ஆள்றாங்க இல்லையா? தமிழ்நாட்டை தான் யார் வேணாலும் ஆள்றாங்க. தொடர்ச்சியாக கேரளாவை மலையாளிகள் தான் ஆள்றாங்க, தொடர்ச்சியாக கர்நாடகத்தை கன்னடர்கள் தான் ஆள்றாங்க, தொடர்ச்சியாக ஆந்திராவை ஆந்திரர்கள் தான் ஆள்றாங்க. தமிழ்நாட்டை தான் யாரோ ஆள்றாங்க. இல்ல அதுதான் நீங்க சொல்றீங்கல்ல, இவங்க தான் ஆளணும்னு சொல்றீங்கல்ல. அப்ப நீங்க பிரதமர் வேட்பாளராக உங்கள் கட்சியை சார்ந்தவர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாட்டுல நீங்க இருக்க வட இந்தியாவில இருக்க ஆளுது சரியாது இல்லையே. நீங்க எப்படி சொல்ல வரீங்க? இப்போ ஒரு கன்னடர் பாரத பிரதமரா இருந்துட்டார். ஒரு தெலுங்கர் ஆந்திராவை சேர்ந்தவர் நரசிம்மராவ் பிரதமரா இருந்துட்டார். தொடர்ச்சியாக குஜராத்திகள் நிறைய முறை இருந்துட்டாங்க, மராட்டிய சார்ந்தவங்க இருந்துட்டாங்க. ஆனா மலையாளிகளும் நாங்களும் ஆளலை, இது வரைக்கும் பிரதமர் ஆகல, ஜனாதிபதியா கூட ஆயிட்டோம். ஜனாதிபதி என்ற அந்த லபர் ஸ்டாம்ப், அந்த முத்திரை 350 தொகுதிகளில் நீங்க நின்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 300 தொகுதி ஜெயிச்சீங்கன்னா நீங்க தான் பிரதமர். அது எங்களுக்கு தேவையில்லையே.
எங்களுக்கு வந்து பெருந்தலைவர் காமராஜரே சொன்னார், 2 முறை பிரதமர்களை உருவாக்குனார். அவருக்கு வந்து கிங் மேக்கர்னு பேரு. லால் பகதூர் சாஸ்திரி அவர் தான் உருவாக்குனார், இந்திரா காந்தி அவர் தான் உருவாக்குனார். இந்திரா காந்தி பிரதமரா, மொரார்ஜி தேசாய் பிரதமரா என்ற அந்த சர்ச்சை வந்த போது அங்க உள்ள தமிழர்கள்லாம் சில பேர் போயிட்டு அவர் காமராஜ் கிட்ட கேட்டாங்க, நீங்க ஏன் இந்த சர்ச்சைக்குள்ள போறீங்க, நீங்க தான் காங்கிரஸ் கட்சியோட தலைவராச்சு, நீங்களே பிரதமர் ஆயிடு. நான் சொன்னா கேட்பான், நான் நின்னா கேட்க மாட்டான் அப்படின்னாரு. நான் சொன்னா கேட்பான், நான் நின்னா கேட்க மாட்டான். அப்படி அந்த பிரதமருக்கான வாய்ப்பு அவருக்கு அங்க மறுக்கப்பட்டது. மூப்பனாருக்கு கூட வந்தது, வாய்ப்பு வந்தது. மூப்பனாருக்கு வந்தது. தமிழகத்தை சார்ந்த அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த ஒருத்தர் தான் அதை கெடுத்தாருன்னு சொல்றாங்க. அது அந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்லாம் தெரியல. ஒரு வாய்ப்பு வந்தது, மூப்பனாருக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. தமிழகத்தை சார்ந்த ஒருத்தர் வந்து கருணாநிதி அவரோட சொல்றீங்க, அவர் தான் கெடுத்தார் நீங்க சொல்ல வந்தீங்க, அப்புறம் முழுசா சொன்னாங்க. இல்ல அவர் கருணாநிதி தான் கெடுத்தாருன்றதா பேச்சு. இன்னைக்கும் யார் ஒருவரும் தன்னை விட பெரிய ஆளா வந்துடக்கூடாது. இன்னைக்கு ஈழ யுத்தத்துல கருணாநிதியோட துரோகம் எங்க வந்து நிக்குது? தலைவர் பிரபாகரன் கருணாநிதியோட பெரிய ஆளுன்னு உலகம் சொல்லிடக்கூடாது. தமிழ் தேசியனத்துக்கு நான் தான் தலைவர், தமிழ் தேசியனத்துக்கு பிரபாகரன் தலைவர்னு வந்துடக்கூடாதுன்றதுதான் அவர் எண்ணம். அந்த படுகொலையை பார்த்து சகிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆரம்பத்திலேயே அவர் பிரபாகரன் அவர்களுக்கு வந்து கருணாநிதி அவர்கள் மேல நல்ல பெரிய ஒரு அபிப்பிராயம் இருந்ததா? பெருசா ஒண்ணுமே இல்லை, மேலதான் அதிகமா இருந்ததுன்னு சொல்லுவாங்க. எம்ஜிஆர் மேலதான் அதிகமா இருந்தது. ஒரு லட்சம் ரூபாய் அவருடைய பிறந்தநாள் நிதின்ட்டு ஒண்ணு வசூலிக்கிறாங்க. 1 லட்சம் ரூபாய் வசூலாச்சுன்னு சொல்றாரு. 4 அமைப்புகளுக்கு, ஈரோஸ் அமைப்புக்கு, பிளாட் அமைப்புக்கு, எல்லாத்துக்கும் ஆளுக்கு 25,000 ரூபாய் கொடுத்தாரு. ஒரு 25,000 ரூபாய் வச்சுக்கிட்டு ஒரு விடுதலை போராட்டத்தை நடத்த முடியுமா? அப்போ தேசிய தலைவர் எடுத்த நிலைப்பாடு வந்து மிகச்சரியான நிலைப்பாடு. திருப்பி கொடுத்துட்டாரு இல்ல, அவர் வாங்கவே இல்லை. திருப்பிலாம் கொடுக்கல, வாங்கவே இல்லை. அந்த இதுல வந்து எம்ஜிஆரை போய் சந்திச்சாரு. எம்ஜிஆர் வந்து நிறைய நிதி கொடுத்ததாக இன்னைக்கும் சொல்றாங்க. 100 கோடி கொடுத்தாருன்றாங்க. இன்னொரு பக்கத்துல எம்ஜிஆர் வந்து கணக்கு பார்த்தே கொடுக்கல, அது பணம் அங்க இருக்கு, உங்களுக்கு தேவையானது எடுத்துங்கன்னு சொன்னாங்க அப்படிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் உண்மைதான். அவர் வந்து தேசிய தலைவர் வந்து கிட்டு போய் முதல்ல பணம் வாங்கிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அதுக்கு நன்றி சொல்றதுக்கு தலைவர் போறாரு. இவர் நன்றி சொல்லதான் போனாரு. போன இடத்துல வந்து எம்ஜிஆர் கேட்டார், இந்த யுத்தத்துல நீ வந்து வெற்றி பெறனா உனக்கு எவ்வளவு செலவாகும் தம்பி அப்படின்னு கேட்டிருக்காரு. இவருக்கு என்ன இந்த கேள்வி அவர் எதிர்பார்க்கல. திடீர்னு இந்த கேள்வி வந்த உடனே இவரும் ஒரு தோராயமா ஒரு 100 கோடி ஆகும் நான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ 100 கோடியா, நான் தரேன், நீ சண்டை பிடி அப்படின்னு எம்ஜிஆர் சொன்னதா சொல்றாங்க. அது எம்ஜிஆர் சொன்னதாக எம்ஜிஆர் தலைவரை சந்திச்சுட்டு வந்தவங்க சொல்றாங்க. பண்டுரி ராமச்சந்திரன் கூட இருந்திருக்காரு அப்பெல்லாம் அந்த காலகட்டம். பண்டுரி ராமச்சந்திரன் எந்த அளவுக்கு உண்மையா இருந்தாரு, கூட இருந்தாரு, எல்லா நிதி பகிர்வு எல்லாம் கூட இருந்தாரு அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதுல சில வெளியே சொல்ல முடியாத சில சிக்கல்கள்லாம் இருக்கு, ஆதரவாகவும் இருக்கு. அதெல்லாம் அந்த இது வந்து இப்போ நம்ம சொன்னோம்னா அது சில சர்ச்சைகளை உருவாக்கும். கண்டிப்பாக. அதான் நம்ம முன்பு பேசின மாதிரி ஜூன் 24ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த தேர்தல் முடிவுகள் வரட்டும், மீண்டும் சந்திப்போம். உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய நம்பிக்கைகள், அதை பற்றி கண்டிப்பாக பேசுவோம். மகிழ்ச்சியா சந்திப்போம். நாங்களும் ஆவலாக எதிர்பார்க்கிறோம். மிக்க நன்றி. நிகழ்ச்சி வந்து கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்தை தெரிவித்தது. நன்றி, வணக்கம்.